மதுரையில் இந்து இஸ்லாமியர்கள் அண்ணன் தம்பிகளாக வாழ்கிறோம் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். எந்த நிலைமை வந்தாலும் நான் அதிமுக வேட்டியை மாற்ற மாட்டேன் என்றார். ஐபிஎல் போட்டிகளை பெங்களூரு சின்னசாமி மைதானத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்ற அனுமதிக்க மாட்டோம் என கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். சின்னசாமி மைதானத்தின் பெயரை பாதுகாப்போம், மாற்றாக ஒரு புதிய கிரிக்கெட் மைதானத்தையும் கட்டுவோம் என்றார். நாடு முழுவதும் தினசரி இயக்கப்பட வேண்டிய 2300 விமானங்களுக்கு பதிலாக இன்று 1650 விமானங்களே இயக்கப்பட்டதாக இண்டிகோ விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. 77 லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிப்புடன் நாடு முழுவதும் தேடப்பட்ட முக்கிய நக்சல் தலைவன் சுரேந்தர் என்கிற கபீர் கூட்டாளிகளுடன் மத்திய பிரதேசத்தில் முதல்வர் மோகன் யாதவ் முன்னிலையில் சரணடைந்தான். புதுச்சேரி லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் 11 நரசிம்ம பெருமாளுக்கு நடைபெற்ற ஏகதின லட்சார்ச்சனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 627 தாண்டியுள்ளது. மாயமான 190 பேரை தேடும் பணி தீவிரமாக நடக்கிறது.